90ஸ்ல பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கனாலே இந்த பொட்டு இல்லாமல் எந்த வீடுமே வந்து இருக்காது. அதுவும் அந்த கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து அந்த பொட்டை வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெருமையாக தோணும். சரி பாப்பா பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கும் வாங்கி கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டனால எனக்கும் பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் ரேட்டை கேட்டுட்டு தான் கொஞ்சம் வந்து ஷாக் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ₹100 வந்து போட்டிருந்தாங்க. சரி பாப்பா கேட்டுட்டாலே அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு வாங்குறனால எனக்கு தான் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தோணுது போல். இதில் கோல்டன் கலர் பொட்டு மட்டும் மிஸ் ஆகுது. அது இல்லாமல் இந்த பொட்டே வரவே வராது. இப்போ அதுவும் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கு. இந்த பொட்டோட இல்லாமல் அப்படியே ஒரு ஒரு விஷயமா பேசிக்கிட்டே வரும்போது, சின்ன வயசில் நீங்கள் என்ன பண்ணீங்க மம்மி அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து கேட்கும்போது என்கிட்ட காட்டுறதுக்கு ஃபோனில் வந்து வீடியோஸோ ஃபோட்டோஸோ கிடையாது. என்னோட மூத்த அக்காவங்களாம் வந்து ஸ்கூலில் படிக்கிறவங்க இந்த மாதிரி டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தனால அதை பார்த்துட்டு நானும் வந்து இந்த மாதிரி டைரி எழுத ஆரம்பித்தேன். அதனால பாப்பாவுக்கு வந்து என்னோட பஸ் பாஸ் ஃபோட்டோ, ரேங்க் கார்டு எல்லாமே வந்து ஒட்டி வச்சிருக்கனால அதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருந்தேன். டைரியில் உள்ள ஒவ்வொரு பேஜை திருப்பும் போதும் டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே சின்ன வயசு வாழ்க்கையை கொஞ்சம் நேரம் நம்ம வாழ்ந்துட்டு வந்த மாதிரியே இருக்குது.